குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஸ்கூல்லலாம் அதிகமாக செஸ் காம்படிஷன் நடக்கும். அந்த காம்படிஷனில் செஸ் விளையாட தெரியாதவங்களாம் கலந்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி செஸ் விளையாட தெரியாதவங்களும் இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து செஸ் விளையாட கற்றுக்கலாம். இது வந்து ஒரு இன்டோர் கேம். இங்கிலீஷில் வந்து செஸ், தமிழில் சதுரங்கம். இந்த விளையாட்டோட ஃபுல் ரூல்ஸையும் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த செஸ் போர்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கட்டங்கள் இருக்கும். மொத்தம் 64 கட்டங்கள். ஒரு ரோக்கு 8 கட்டம். இதே மாதிரி மொத்த கட்டங்கள் பார்த்தோம்னா 64 இருக்கும். இதில் காயின்ஸை பார்த்தீங்கன்னா இந்த 2 ரோவில் தான் 16 பிளாக் காயின்ஸ் வரும். அதே மாதிரி இதில் வந்து 16 ஒயிட் காயின்ஸ் வரும். இந்த போர்டை வைக்கிறதுக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதையும் சொல்லிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு பிளேயர் விளையாடுறாங்க. இங்கே வந்து ஒயிட் கலர் காயின்ஸ் வச்சுருக்கவங்க இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரைட் சைடில் ஒயிட் கலர் வரணும். அதே மாதிரி இங்கே பிளாக் சைடு காயின் உட்காருவாங்க இல்லையா, அந்த பிளேயருக்கு ரைட் சைடில் ஒயிட் கலர் கட்டம் இருக்கணும். அதே மாதிரி இந்த பிளேயருக்கு ரைட் சைடில் இந்த ஒயிட் கலர் கட்டம் இருக்கும். இந்த மாதிரி செஸ் போர்டை ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். இதில் மொத்தம் 6 வகையான காயின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ராஜா. ராஜா வந்து பிளாக்ல ஒரு ராஜா, ஒயிட்டில் ஒரு ராஜா. அடுத்ததாக ராணி. பிளாக்ல ஒரு ராணி, ஒயிட்டில் ஒரு ராணி. யானை. பிளாக்ல 2, ஒயிட்டில் 2. மந்திரி. பிளாக்ல 2, ஒயிட்டில் 2. குதிரை. அதே மாதிரி பிளாக்ல 2, ஒயிட்டில் 2. பான். இந்த சிப்பாய்கள் மட்டும் பிளாக்ல 8, ஒயிட்டில் 8. மொத்த காயின்ஸ் பார்த்திங்கன்னா 32. அதாவது ஒயிட் காயின்ஸ் வந்து 16, பிளாக் கலர் காயின்ஸ் வந்து 16. மொத்தம் 32 காயின்ஸ் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு வந்து இந்த காயின்ஸை எப்படி அடுக்கிறது அப்படிங்கிறது சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காயினும் எப்படி எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த காயினை அடுக்க போகிறேன். இந்த காயினை வந்து தமிழில் சிப்பாயின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் சோல்ஜர் இல்லாட்டி பான் ரெண்டுமே சொல்லிக்கலாம். இந்த சோல்ஜர்ஸ் மொத்தம் எத்தனை இருப்பாங்க அப்படின்னா ஒயிட் காயின்ஸில் 8 இருப்பாங்க. அதே மாதிரி பிளாக் கலரில் 8 இருப்பாங்க. இவங்கள வந்து எந்த இடத்துல வைப்போம் அப்படின்னா இந்த பிளேஸ் பார்த்தீங்களா, செகண்ட் ரோவில் இந்த 8 கட்டங்கள்லேயும் ஒயிட் கலர் பான்ஸ். அதே மாதிரி இந்த ரோ பார்த்தீங்களா, இந்த ரோலையும் பிளாக் கலர் பான்ஸ் வருவாங்க. இப்போ பாருங்கள், செகண்ட் ரோ ஃபுல்லாக ஒயிட் பான்ஸ். அதே மாதிரி இதில் பாருங்கள், இதில் செகண்ட் ரோ ஃபுல்லாக பிளாக் பான்ஸ் இருக்காங்க. இப்போ அடுத்தடுத்த காயினை ஃபஸ்ட்டு எப்படி வந்து ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களோட மூவ் பற்றி நான் சொல்கிறேன். அடுத்ததாக இந்த கார்னரில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 கார்னர்லேயும் யார் வரப்போகிறாங்க அப்படின்னா ரூக். இங்கிலீஷில் ரூக், தமிழில் யானை. இதே மாதிரி தான் ஆப்போனண்ட்லேயும். அடுத்ததாக யானைக்கு பக்கத்தில், அதாவது ரூக் பக்கத்தில் யார் வரப்போகிறாங்க அப்படின்னா நைட்டு. இங்கிலீஷில் நைட், தமிழில் குதிரை. இப்போ யானை குதிரை பக்கத்தில் வச்சாச்சு. அதே மாதிரி இந்த சைடு யானை குதிரையும் வச்சாச்சு. இந்த இடத்துல யார் வரப்போகிறாங்க அப்படின்னா பிஷப், மந்திரி. இவங்க தான் பிஷப், மந்திரி. இவங்க தான் இந்த பிளேஸில் 3rd பிளேஸில் வரப்போகிறாங்க. இதே மாதிரி தான் ஆப்போனன்ட் சைட்லேயும் வைக்க போகிறோம். அடுத்ததான் இந்த 2 கட்டத்தில் யார் வரப்போகிறாங்க அப்படின்னா ராஜா, ராணி. இந்த 2 பேர் தான் வரப்போகிறாங்க. இவங்கள வைக்கிறதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. ராஜா அதாவது வெள்ளை ராஜா கருப்பில் வருவாங்க. அதே மாதிரி அங்கே பிளாக் சைடில் கருப்பு ராஜா வெள்ளையில் வருவாங்க. ராணியை பொறுத்த வரைக்கும் வெள்ளை ராணி வெள்ளையில் இருப்பாங்க, கருப்பு ராணி கருப்பில் இருப்பாங்க. நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கனாலே ஈஸியாக இருக்கும். வெள்ளை ராணி வெள்ளையில், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்து பிளேஸில் ராஜாவை வச்சிடலாம். அதே மாதிரி அங்கே கருப்பு ராணி கருப்பில் வைக்கணும், பக்கத்தில் இருக்கிற பிளேஸில் ராஜாவை வச்சிடலாம். இங்கே பாருங்கள், வரிசையாக நம்ம வச்சாச்சு. ஒரு தடவை இங்கிலீஷில் நேம் சொல்லிக்கிறேன். ரூக், நைட், பிஷப், குயின், கிங், பிஷப், நைட், ரூக், பான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 இவங்களாம் ராஜா சைடு உள்ளவங்க, இவங்களாம் ராணி சைடில் உள்ள பிஷப், நைட், ரூக். இப்போ ஒவ்வொரு காயினையும் எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாதி இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டம் வரைக்கும் இது ஒரு கண்ட்ரி, அது ஒரு கண்ட்ரின்னு நினச்சிக்கோங்க. இந்த கண்ட்ரிக்கு தனியாக ராஜா, ராணி, மந்திரி, குதிரை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படைன்னு. அதே மாதிரி தான் குதிரை, யானை, சிப்பாய்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த அரண்மனையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கண்ட்ரி, அது ஒரு கண்ட்ரி. ஒவ்வொரு காயினும் எந்தெந்த பிளேஸில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு காயினும் எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிப்பாய், இங்கிலீஷில் பான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்க வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் 2 ஸ்டெப் தாண்டி வரலாம். மீதி எல்லா டைமும் ஒவ்வொரு ஸ்டெப்பு தான் வந்து வருவாங்க.
ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் 2 மூவ் போகலாம். அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பு தான் போக முடியும். இவங்க வந்து அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்கள எப்படி அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இவங்கள பாருங்கள், இவங்க வந்து ஒரு ஸ்டெப்பு வைக்கிறாங்க. நகர்றது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நகரணும். ஆனால் இன்னொரு காயினை அடிக்கிறது எப்படின்னா இப்படி கிராஸில் தான் அடிக்கணும். இப்படி கிராஸில் அடிச்சுட்டு இந்த காயினை ரிமூவ் பண்ணிடணும். அவங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கிராஸில் தான் அவங்க அடிப்பாங்க. மூவ் பண்ணுறது ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகும். ஆனால் அடுத்த காயினை வந்து அடிக்கிறது வந்து கிராஸில் அடிக்கும். இவங்க வந்து பானை மட்டும்தான் அடிப்பாங்கன்னு இல்லை, எல்லா காயினையுமே அடிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல ரூக் இருக்குது அப்படின்னா கூட ரூக்கையும் வந்து என்ன பண்ணலாம்னா கிராஸில் அடிக்கலாம். இதுதான் பானோட ரூல்ஸு. அடுத்து யானை எப்படி போகும் அப்படின்னா, ஒன்று வெர்டிக்கலாக நேராக போவாங்க, ஹரிசாண்டலாக இந்த லைனில் போவாங்க. புரியுதா? யானை எப்படி போவாங்க? ஒன்று வெர்டிக்கலாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வருவாங்க, அப்படி இல்லாட்டி ஹரிசாண்டலாக கிடைமட்டமாக இந்த லைனாகவும் போவாங்க. அப்படி அவங்க போகிற பாதையிலே தான் வர்ற காயினை அடிப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த பிளாக் கலர் காயின் இங்கே இருக்குது அப்படின்னா இப்படி போகையிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா காயினை கட் பண்ணிடுவாங்க. இப்படி தான் கட் பண்ணணும். அடுத்தது குதிரை நைட்டு. இந்த நைட்டோட மூவ் எப்படி இருக்கும்னா எல் ஷேப்பில் இருக்கும். இங்கிலீஷில் எல் போடுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிற கட்டத்தில் இப்போ பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா அது எல் ஷேப்பில் போகையில் ஒயிட்டுக்கு வந்துடும். இப்போ இப்படி எல் போனால் இங்கே வரும், இப்படி எல் போனால் இந்த சைடு வரும். மற்ற எல்லா காயினை விட குதிரை மட்டும்தான் குறுக்கில் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் தாண்டிட்டு எல் ஷேப்பில் போய் அந்த பிளேஸில் நிற்கும். பாருங்கள், அதோட எல் ஷேப்பில் போயிடுச்சு. இருக்கிற இடத்துலேருந்து 1 2 3 இந்த இடத்துல, அதாவது பிளாக்ல இருக்கிற குதிரை வந்து ஒயிட்டில் வந்து வைக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி இந்த எல் ஷேப்பு வைக்கலாம். 1 2 3 1 2 3 1 2 3. அப்போ எல் வந்து இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். அதே மாதிரி இந்த வழியாகவும் வரும், இந்த வழியாகவும் வரும். அதே மாதிரி இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். இந்த மாதிரி குதிரை மட்டும் எப்படின்னா எல் ஷேப்பில் தாவி வரும். ஆப்போனண்ட்டில் உள்ளவங்களையும் அதே மாதிரி என்ன பண்ணுவோம், இதே மாதிரி எல் ஷேப்பில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இப்படி கட் பண்ணோம். இப்போ குதிரை பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததான் பிஷப், மந்திரி. இப்போ மந்திரி வந்து மொத்தம் 2 இருக்காங்க. இவங்க வந்து பிளாக் கலர், இந்த பிளாக் கலர் கிராஸ்லேயே போவாங்க. இவங்க வந்து ஒயிட் கலர் கிராஸ்லேயே போவாங்க. அதே மாதிரி இந்த கிராஸில் போகையில் ஆப்போனண்ட்டில் உள்ளவங்க இங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி கட் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து பிளாக் கலர் கட்டத்தில் மட்டும்தான் கிராஸாக போகும். இந்த மந்திரி ஒயிட் கலரில் மட்டும்தான் கிராஸாக போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்தது ராணி. ராணி ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் ராஜா சொல்கிறேன். ராணி எப்படின்னா கிராஸாகவும் போவாங்க, ஸ்ட்ரெயிட்டாகவும் போவாங்க. அப்போ இந்த யானை வந்து போகிற வழி, மந்திரி போகிற வழி, ராஜா போகிற வழி, எல்லா போகிற வழியுமே வந்து இந்த ராணி தான் செய்வாங்க. ராணி தான் இருக்கிறதுலே பவர் கூட உள்ளவங்க. அதனால தான் நம்ம வந்து ராணியை வந்து மேக்ஸிமம் அவுட் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த ராணியோட மூவ் எப்படின்னா ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக, வெர்டிக்கலாக, ஹரிசாண்டலாக, கிராஸாக, இப்படி எல்லா சைடுமே மூவ் ஆகிற ஒரு காயின் வந்து ராணி. இப்போ அடுத்தது ராஜா. ராஜாவுக்கு எப்படின்னா இப்போ ராஜாவை சுற்றி இத்தனை கட்டம் இருக்குது. எத்தனை கட்டம் இருக்குது? 8 கட்டங்கள் இருக்குது. அந்த 8 கட்டங்கள் வந்து அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பு மட்டும்தான். ஒன்று ராஜா இங்கே மூவ் ஆகாங்க, அப்படி இல்லாட்டி இங்கே மூவ் ஆகலாம். தன்னை சுற்றி எத்தனை கட்டம் இருக்கோ அங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பு மட்டும்தான் அவங்க வந்து நகர முடியும். இப்போ ராணியெல்லாம் வந்து இங்கேருந்து இங்கே வரை கூட மூவ் ஆகி போகலாம். ஆனால் ராஜா ஒரு ஸ்டெப் மட்டும்தான் நகருவாங்க. இன்னொன்று என்னென்னா ராஜாவுக்கு செக் வைப்பாங்க. அது எப்படி செக் வைப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஆப்போனண்ட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மந்திரி வந்துட்டாங்க, மந்திரி வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ராஜாவுக்கு செக் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ராஜாவை என்ன பண்ணணும்னா ஒன்று அவரை வந்து அந்த பிளேஸை விட்டு தாண்டி வைக்கணும், அப்படி இல்லாட்டி குறுக்கில் வந்து வேறு காயின்ஸை போய் நம்ம வைக்கணும். புரியுதா? குறுக்கில் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு காயின்ஸை போய் வைக்கலாம். அப்படி இல்லாட்டி ராஜாவோட பிளேஸே வந்து மாற்றி வச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணணும். இது இப்போ இதுக்கு பேர் தான் செக்கு. இவங்க மட்டும் தான் செக் வைக்கணும்னு இல்லை, இப்போ வந்து ஒரு பான் கூட செக் வைக்கலாம். இப்போ அடுத்ததாக செக்மேட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். செக்மேட்னா ராஜாவை நகர விடாமல் பண்ணுறது தான் செக்மேட். இப்போ செக்மேட் சொல்லிட்டாங்கனாலே இந்த ஆட்டம் வந்து முடிஞ்சிருச்சு. ஒயிட் கலர் காயின் வச்சுருக்கவங்க அவுட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். எப்படின்னா இப்போ ராணி வந்து செக்மேட்டுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ ராஜாவுக்கு வந்து செக்மேட் வச்சிட்டோம்னா எங்கேயுமே நகர முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்கன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ராஜா தப்பிக்கிறதுக்கு இங்கே போனாலும் ராணியோட பவர் இருக்குது, இங்கே போனால் மந்திரியோட பவர் இருக்குது. அதே மாதிரி இந்த கட்டம், ஏன்னா ராஜா வந்து சுற்றி இருக்கிற 8 கட்டத்தில் மட்டும்தான் நகர முடியும். இங்கே வந்து நகரலான்னு பார்த்தா இந்த மந்திரியோட பவர் இருக்குது. பின்னாடி நகரலான்னு பார்த்தா ஆப்போனண்ட்டில் இருக்கிற
யானையோட பவர் இருக்குது. அது மாதிரி இங்கே நகரணும்னு பார்த்தாலும் இது ஃபுல்லுமே ராணியோட பவரில் இருக்குது. அதே மாதிரி இங்கே நகரலான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் குதிரை இருக்காங்க இல்லையா, குதிரையோட பவர் இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே நகரலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே இந்த யானையோட பவர் இருக்குது. அப்போ சுற்றி இருக்கிற எந்த இடத்துலையுமே நகர முடியாது. இங்கே வந்து ஒயிட் கலர் காயின் இருக்குது. அப்போ இது எதுலேயுமே நகர முடியாத சுச்சுவேஷனில் ராஜா இருந்தார்னா இது வந்து செக்மேட், அதாவது ஆட்டம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, இதுதான் செக்மேட். இன்னொன்று வந்து இதில் உள்ள ஸ்பெஷல் மூவ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ராஜாவும் யானையும் இந்த ஆட்டத்தில் ஒருவேளை நகராமலே இருந்தாங்க அப்படின்னா அப்போ மட்டும் என்ன பண்ணலாம்னா ரெண்டையும் சேர்த்து ஒரே டயத்தில் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். சரியா, இதுக்கு வந்து நம்ம 2 கை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாமல் ஒரே கையில் இங்கே இருக்கிற ராஜா இந்த இடத்துலையும் இங்கே இருக்கிற யானை இந்த சைட்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மூவ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ராஜாவுக்கு இங்கே இருந்தால் மற்றவங்களால பாதிப்பு வருமோ அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம இந்த மந்திரியும் யானையும் இருக்கக்கூடாது. இங்கே வந்து அவங்களோட பிளேஸ் தானே, அவங்க இல்லாத சமயத்தில் யானையும் இதுவரை நகர்ந்திருக்கக்கூடாது, ராஜாவும் இதுவரை நகர்ந்திருக்கக்கூடாது. அந்த சமயத்தில் நம்ம இந்த 2 கை, அதாவது ஒரே கையிலேருந்து 2யுமே இப்போ நான் மாற்றினேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்படி மாற்றிக்கலாம். மாற்றிட்டோம்னா ராஜா இங்கே போயிட்டாருன்னா கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க. அதே மாதிரி யானையோட பவர் கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஸ்பெஷல் மூவ். அடுத்து ஒரு ஸ்பெஷல் மூவை பற்றி சொல்கிறேன். சிப்பாய் பான் இருக்காங்க இல்லையா, இந்த பான் வந்து அடுத்த கண்ட்ரி, அதாவது பிளாக் கலர் காயின்ஸில் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா நம்மக்கிட்டே இந்த அவுட்டான காயின்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிஷப் வந்து அவுட் ஆகிருக்காங்க. அப்போ அந்த இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிஷப் எடுத்து அந்த இடத்துல வச்சுக்கலாம். நம்ம அவுட்டான எந்த காயின்ஸாக இருந்தாலும், மேக்ஸிமம் வந்து நமக்கு ராணி அவுட்டானா இந்த மாதிரி நம்ம சிப்பாயை போய் அந்த கண்ட்ரியில் வச்சு நம்ம ராணியை வந்து திரும்ப எடுத்துக்கலாம் ஆட்டத்துக்கு. அதே இடத்துல வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணிக்கலாம்னா திரும்ப நம்ம பிளேஸ்க்கு கொண்டு வந்துக்கலாம். சரியா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் மூவ். இதில் இது எல்லாமே ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். செஸ்ஸில் உள்ள எல்லா காயின்ஸோட மூவ்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம விளையாடுறத பார்ப்போம். எப்போவுமே வந்து விளையாடும் போது ஒயிட் கலர் காயின்ஸ் வச்சுருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு விளையாடணும். இப்போ அந்த 2 பேர் இப்போ விளையாடுறாங்க. ஒயிட் வச்சுருக்கவங்கள நான் ஏன்னு சொல்கிறேன், பிளாக் வச்சுருக்கவங்கள பின்னு சொல்கிறேன். இப்போ ஏ பிளேயர் வந்து பான் நகர்த்துறாங்க, பி பிளேயர் அவங்களும் பான் நகர்த்துறாங்க. இப்போ பி சைடில் வந்து குதிரை நகர்த்திருக்காங்க, இவங்களும் குதிரை நகர்த்துறாங்க ஏ சைடில். பி சைடில் உள்ளவங்க பாருங்கள், நான் சொன்ன ஸ்பெஷல் மூவ் பண்ணுறாங்க. அந்த யானையையும் ராஜாவையும் வந்து நகர்த்த சொன்னேன், அதே மாதிரி நகர்த்திட்டாங்க. நம்ம ஒரு காயினை வைக்கையில் அந்த காயினுக்கு எதுவும் ஆபத்து வருதான்னு பார்த்துட்டு தான் வைக்கணும். இப்போ ஏ சைடில் உள்ளவங்க வந்து குதிரையை வந்து வச்சுருக்காங்க, ஆனால் யோசிக்காமல் வச்சனால இப்போ பி சைடு வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த குதிரையை எடுத்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி மூவ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம வந்து ஒரு காயினை வைக்கையில் ஆபத்து வருதான்னு பார்த்துட்டு தான் வைக்கணும். இப்போ பி சைடில் உள்ளவங்க வந்து செக் வச்சுருக்காங்க. இந்த டயத்தில் நம்ம எந்த காயினுமே நகர்த்த முடியாது. அந்த மந்திரியை வச்சு ராஜாவுக்கு செக் வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ராஜாவை நகர்த்தணும், அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல வேற ஒரு காயினை வைக்கணும். வேற ஒரு காயினை வச்சும் வந்து மந்திரி வந்து அடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், நான் ரூல்ஸில் சொன்னேன் பார்த்தீங்களா செக்மேட்னு, அது வந்து ராணி இப்போ வச்சுருக்காங்க. பி சைடு ராணி வந்து இப்போ ராஜா பக்கத்தில் இருக்கனால ராஜாவால் எந்த ஒரு மூவுமே பண்ண முடியாது. அவரை சுற்றி மொத்தம் 3 இடம் இருக்குது. ஒரு இடம் வந்து யானையோட பவர் இருக்குது, மீதி 2 இடத்துலையும் ராணியோட பவர் இருக்குது. அப்போ இந்த 2 பேர் விளையாண்ட கேமில் பி டீம் வின் பண்ணிட்டாங்க. செஸ் கேமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அந்தந்த காயின்ஸை எங்கே வைக்கணும்னு தெரியணும், அப்புறம் அதை எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டாலே இந்த மாதிரி ஈஸியாக விளையாடலாம். Thank you.